ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட பிசியில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை எப்படி அப்படியே காப்பி பண்ணுறது. நம்ம மொபைல்னால் ஆண்ட்ராய்டு மொபைல்னால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் சிஸ்டமில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஒன்றும் தேவையில்லை. உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு மேலே டாப்பில் இருக்கும் பாருங்கள், அந்த பட்டன் ஒன்று, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் நான் இந்த இதை நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் இந்த இதை எடுக்க போகிறேன்னா நான் இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெயிண்ட்டுக்கு போங்க. வெயிட் பண்ணுங்கள். பெயிண்ட்டுக்கு போய் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே பேஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், இந்த பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதா பேஸ்ட் ஆகிடுச்சா? இதை நீங்கள் வந்து ஜேபிஇஜி ஃபைலாக நீங்கள் இப்போ சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அப்படியே நீங்கள் டைரெக்டாக அனுப்பிக்கலாம். நான் இப்போ சேவ் கொடுக்குறேன் பாருங்கள். சேவ் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு அதை இங்கே பிஎன்ஜின்னு இருக்குது, அதை மாற்றிக்கிட்டு ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட் கொடுங்க. இதுதான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும். இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சேவ் ஆயிரும். இங்கே அன்டைட்டில் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.